என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. தீரா தீரா சரிடா, அழாத, போட்டு விடு. இந்த மாதிரி உனக்கு நான் வேற ஏரோப்ளேன் வாங்கி தரேன், நீ அழாத. ஐயோ தீரா சரி விடு, உனக்கு இதானே வேணும், இது அப்பா அழகா ஒட்ட வச்சு தரேன், திரும்பவும் இது பறக்கும். அதான் நான் பறக்க வச்சு தரேன்னு சொல்லிட்டேன்ல, நான் அழகா அதை ஒட்டி உனக்கு பறக்க வச்சு தரேன், சரியா? ப்ராமிஸ். தீரா இங்க பாரு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அம்மா பாவம்ல, நீ அம்மா கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னா அம்மாக்கு கஷ்டமா இருக்கும்ல. தீரா இங்க பாரு, அரவிந்த் அப்பா கிட்ட இந்த மாதிரி நிறைய விளையாட்டு ஜாமான் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு உடைஞ்சிட்டா கூட அரவிந்த் அப்பா உனக்கு வேற விளையாட்டு ஜாமான் கொடுப்பேன். ஆனா அம்மாக்கு அப்படியா? அம்மாக்கு இருக்கிறது தீரன் மட்டும் தானே. அப்ப தீரன் அம்மா கூட பேச மாட்டேன்னு சொன்னா அம்மாக்கு வேற யாரு இருக்கா? அப்ப அம்மாக்கும் அதே மாதிரி தானே அழுக வரும். ஆமா தீரா இங்க பாரு, அம்மா ரொம்ப பாவம். ஏற்கனவே அம்மாவுக்கு அப்பாவால நிறைய கஷ்டம். இதுல நீயும் இப்படியெல்லாம் பேச மாட்டேன்னு சொன்னா அது அம்மாவால தாங்கிக்க முடியாது. அதனால இனிமே அம்மா கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லக்கூடாது, சரியா? எப்பவும் போல அம்மா கிட்ட பேசி அம்மா கிட்ட பாசமா இருக்கணும், சரியா தீரா? சரிடா தீரா, நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? சரி தீரா, அப்போ நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நான் உங்க கூட இருந்தாலும் இல்லைனாலும் நீ எப்பவுமே அம்மா மேல பாசமா இருக்கணும், அம்மாவை நல்லா பாத்துக்கணும், சரியா? சரிடா, நான் எங்கேயும் போல. நான் சொல்றேன், ஒருவேளை நான் இல்லைனாலும் நீ தான் அம்மாவை பாத்துக்கணும், சரியா? அப்புறம் அம்மா உன்னை இங்கிருந்து வேற எங்கேயாவது போலான்னு கூப்பிட்டாலும் நீ அரவிந்த் அப்பாவை விட்டு வரமாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அம்மா கூட போகணும், சரியா? ஐயோ தீரா, ஏன்டா என் மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்க? என்னை விட்டு நீ எப்படி இருப்ப? உன்னை விட்டு நான் எப்படிதான் இருப்பேன்? நீ என் மேல வச்சிருக்கிற பாசத்தை விட 100 மடங்கு பாசம் நான் உன் மேலையும் உன் அம்மா மேலையும் வச்சிருக்கேன்டா. ஆனா அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. இப்ப கூட நிச்சயமா அவ என்னை விட்டு போகணும்னு தான் முடிவு பண்ணிருப்பா. நீங்க 2 பேரும் என்னை விட்டு போயிட்டா அதுக்கப்புறம் நான் எப்படி இருக்க போறேனோ தெரியலையேடா. தீரா இங்க பாரு தீரா, இதுக்கப்புறம் நீ எதுக்காகவும் அழக்கூடாது. நான் இப்பதானே சொன்னேன், அம்மாவுக்கு நீ மட்டும்தான் இருக்க. நீ தான் அம்மாவை சந்தோஷமா பார்த்துக்கணும். அம்மா என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்கணும். ஒருவேளை அம்மா இங்கிருந்து எங்கேயாவது போலான்னு சொல்லி கூப்பிட்டாலும் நீ போகணும். நீ அரவிந்த் அப்பா மேல உண்மையான பாசம் வச்சிருந்தனா நீ கண்டிப்பா போகணும் தீரா. இங்க பாரு தீரா, அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அம்மா கஷ்டப்படுவாங்க. அம்மாவை கஷ்டப்படாம பாத்துக்கணும்னு இப்பதானே சொன்னேன். அம்மா என்ன சொல்றாங்களோ அதுபடி செய்யணும் தீரா. ஏன்னா பாவம் அம்மா, அப்பாவால தான் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. நீயும் அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது. உன்னையும் அம்மாவையும் விட்டு நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியலடா. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லடா, ஆனா உன் அம்மா சந்தோஷமா இருந்தா அது போதும்டா எனக்கு.
சொல்லுப்பா ராகேஷ், என்ன இந்நேரத்துல கால் பண்ணிருக்க? டேடி, இதுக்கு மேல இங்க ப்ராஜெக்ட் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நான் ஐஷுவை கூட்டிட்டு நாளைக்கே துபாய்க்கு வரேன். என்னடா ராகேஷ், என்னாச்சு? டாடி, இங்க நடக்கிற ஒண்ணுமே சரியில்லை டாடி. அந்த டாக்டர் இருக்கானே, அதான் ஐஷுவோட முன்னாள் புருஷன், அவன் என்ன அடிச்சிட்டான் டாடி. என்னது, உன் மேல கை வச்சானா? ஆமாம் டாடி, வந்ததுல இருந்து அவனுக்கும் எனக்கும் ஒரே பிரச்சனையா தான் இருக்கு. இந்த ப்ராஜெக்டுக்காக மட்டும்தான் நான் பொறுமையா இருக்கேன். அதுலயும் இப்ப ஐஷு வேற கொஞ்சம் கொஞ்சமா அவன் பக்கம் சாய ஆரம்பிச்சுட்டா. இதுக்கு மேல விட்டோம்னா கடைசியில அவன் ஒரேடியா அவன் பக்கம் சாஞ்சிருவா. அதனால இதுக்கு மேல இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஐஷுவை கூட்டிக்கிட்டு நாளைக்கே நான் துபாய் வரலான் இருக்கேன். டே ராகேஷ், கொஞ்சம் பொறுமையா இரு. ஐஸ்வர்யா நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த ப்ராஜெக்டும் உனக்கு முக்கியம். மெடிக்கல் ஃபீல்டுல இப்படி ஒரு ப்ராஜெக்டை யாருமே பண்ணது கிடையாது. இதுதான் முதல் தடவையா இப்படி ஒரு ப்ராஜெக்டை நீங்க பண்ண போறீங்க. நேத்து தான் உன்னுடைய காலேஜ் ஹெச்ஓடியை நான் பார்த்தேன். அவர் தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. இப்படி ஒரு ப்ராஜெக்டை மட்டும் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா இங்க உள்ள பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்களுக்கு நிறைய ஆஃபர் வரும். அப்புறம் நீ எம்பிபிஎஸ் முடிக்கிறது மட்டும்தான் உன் வேலை. முடிச்ச அடுத்த நாளே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து உனக்கு நல்ல நல்ல ஆஃபர் வரும்டா. இப்போ உனக்கு பிரச்சனை இந்த டாக்டர் தானே? அவன் யாரு? சுண்டக்கா பையன். அவனை நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல அந்த ப்ராஜெக்டை மட்டும் முடிச்சுட்டு வரத வழிய பாரு, அவசரப்படாத. ஐயோ டாடி, நானும் பொறுமையா தான் இருந்தேன். ஆனா இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஏன்னா ஐஷுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். டேய், அதான் இன்னும் அவளுக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வரல. அப்புறம் என்ன? அவளுக்கு ஞாபகம் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. ஆனா அதுக்காக இந்த ப்ராஜெக்டை முடிக்காம மட்டும் நீங்க துபாய்க்கு வரவே கூடாது. இந்த ப்ராஜெக்டை பண்றது அந்த ஐஸ்வர்யாவுக்கு முக்கியமோ இல்லையோ, ஆனா உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீ பண்ணிதான் ஆகணும். அப்புறம் இந்த டாக்டர் விஷயத்துல அந்த ஐஸ்வர்யாவை நீ தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஐயோ டாடி, எனக்கு என்ன பண்ண சொல்றீங்க? அவ என்கிட்ட பேசுறதை விட அதிகமா அவங்கிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறா. அவ என்னை விட அவனுக்கு தான் அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறா. டே ராகேஷ், இப்ப அவளுக்கு அவனை யாருன்னே தெரியாது. அவளை பொறுத்த வரைக்கும் அவன் யாரோ. ஆனா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன். அப்ப அவனை விட உனக்கு தான் அவகிட்ட அதிகமான உரிமை இருக்கு. யாருன்னே தெரியாத ஒருத்தனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறா, அவன்கிட்ட நல்லா பேசுறான்னு சொல்றியே. அப்ப அவளை கல்யாணம் பண்ணிக்க போற நீ உன்கிட்ட அவன் நல்லா பேசுறதுக்கு நீ அவகிட்ட முதல்ல அந்த அளவுக்கு இருக்கணும்டா. இங்க பாருடா ராகேஷ், காரியம் ஆகணும்னா கழுத காரியம் பிடிக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது நம்மளோட காரியம். நம்ம காரியம் நடக்கணும்னா நம்ம தான் இறங்கி போகணும். ஐஸ்வர்யா அந்த பையன் பக்கம் சாயாம இருக்கணும்னா அதுக்கு முதல்ல நீ அவளை உன் பக்கம் சாய்க்கணும். அவகிட்ட பொறுமையா பேசு, அன்பா பேசு. அவளை எப்படியாவது யாரு என்ன சொன்னாலும் அவ உன்னை விட்டு போகாத அளவுக்கு நீ தாண்டா அவ மனசை மாத்தணும். ஐயோ டாடி, அவங்கிட்ட அவ பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன அவ அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா. ராகேஷ், இங்க பாரு, பள்ளிக்கூட பிள்ளைங்க மாதிரி காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காத. ஒரு பொண்ணை, அதுவும் உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண பொண்ணை உன் பக்கம் திருப்ப முடியலன்னா அப்புறம் என்னடா நீ எல்லாம்? இங்க பாரு, இன்னைக்கு அவளோட பிறந்த நாள் நினைக்கிறேன். அவ அம்மா அப்பா அவளுக்கு என்னமோ பிறந்த நாள்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால இன்னைக்கு அவகிட்ட போய் கொஞ்சம் அன்பா பாசமா பேசு. நீ பேசுறதுல அவன் வேண்டாம் நீ தான் முக்கியம்னு அவன் உன் பக்கம் வரணும். அது உன் கையில தான் இருக்கு. இன்னும் 6 மாசம் அந்த ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எப்படியாவது அவகிட்ட நல்ல மாதிரி பேசி உன் கைக்குள்ள வச்சுக்கிற வழியை பாரு. ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் நேரம் நீயும் அவளும் இங்க வந்த அடுத்த நாள் உனக்கும் அவளுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன புரிஞ்சதுல? புரிஞ்சுது டாடி. சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன். சரி டாடி, நான் ஃபோனை வைக்கிறேன். இன்னைக்கு ஐஷோட பர்த்டேவா? அவள் அதை பற்றி நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலை. சரி, எப்படியோ டாடி சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் அவகிட்ட நல்ல மாதிரி பேசி அவன் மைண்டை அவன் பக்கம் டைவர்ட் ஆக விடாமல் பார்த்துக்கணும். அதை இன்னையிலேருந்தே ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு ஐஷோட பர்த்டே. ஒரு டைமண்ட் ரிங் வாங்கி அவளுக்கு ப்ரெசென்ட் பண்ணி அவளை அசத்துறேன். டி ஷமீர், இதுக்கப்புறம் அவன் நினப்புல கூட நீ வர முடியாத அளவுக்கு அவ மனசுல நான் இடம் பிடிச்சு காமிக்கிறேன்டா. ஹோய், நீங்களா? இந்நேரத்துக்கு நீங்க இருக்கீங்க வந்தீங்க? ராத்திரி 12 மணிக்கு கையில பொக்கையோட நான் ஏன் வந்திருக்கேன்னு உனக்கு தெரியல? அது சரி, தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தானே நடிப்ப. சரி, நானே சொல்றேன். ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு என் பர்த்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வந்து உன்னோட ஐடி கார்டில் பார்த்தேன். ஓ சரி, அதுக்கு பர்த்டே விஷ் பண்ணோம்னா நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு விஷ் பண்ணியிருக்கலாம்ல? பண்ணியிருக்கலாம். ஆனால் அது என்னமோ தெரியல, ஷார்ப்பாக 12 o'clock உனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் நான் தான் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் வந்துட்டேன். என்ன சார் நீங்கள் ஒரு பர்த்டே விஷ் பண்ணுறதுக்காக போய் யாராவது இப்படி செவரெல்லாம் ஏறி குதிச்சு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வருவாங்களா?
ஐயோ ஐஷு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வரேறி குதிக்கிறதுலாம் நமக்கு ஒரு மேட்ரே கிடையாது. அதெல்லாம் ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்போ இவருக்கு இதுதான் வேலை போல இருக்கு. ஹலோ ஹலோ மேடம், உங்க மைண்ட் வாய்ஸ் என்னங்கிறது எனக்கு கேக்குது. அதுக்காக ஊர்ல உள்ள பொண்ணுங்களுக்கெல்லாம் பர்த்டே விஷ் பண்றதுக்காக செவ்வரேறி குதிச்சு போயிட்டு வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க. இங்க பாருங்க சார், நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. எனக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. எல்லாம் தெரிஞ்சு எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க, ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆகி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு பர்த்டே விஷ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? சாரிங்க, அதை பத்தி எனக்கு தெரியல. ஏன்னா நான் லா படிக்கல, MBBS தான் படிச்சிருக்கேன். சார் சரி, பர்த்டே விஷ் தானே பண்ண வந்தீங்க, அதான் விஷ் பண்ணிட்டீங்கல்ல, கிளம்புங்க. அது எப்படி? நான் கொடுக்க வேண்டியது இன்னும் கொடுக்கலல்ல. என்னது? ஐ மீன் பர்த்டே கிஃப்ட் சொன்னேன். கிஃப்டா? அதெல்லாம் எதுவும் எனக்கு வேணாம். முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. அது எப்படி? இவ்வளோ கஷ்டப்பட்டு செவ்வரேறி குதிச்சு வந்துட்டு கிஃப்டை கொடுக்காம போக முடியுமா? என் கிஃப்டை வாங்கினா தான் நான் இங்கிருந்து போவேன். ஐயோ சரி, என்ன கிஃப்ட்? அதை கொடுத்துட்டு முதல்ல கிளம்புங்க. இந்த ரோஸ் பொக்கே தான் என்னோட பர்த்டே கிஃப்ட். ஐயோ, இந்த சாதாரண ரோஸ் பொக்கேக்கு தான் இவ்ளோ பில்டப் விட்டீங்களா? ஏய், என்ன இஷ்யூ? சாதாரண ரோஸ் பொக்கேன்னு இவ்ளோ சீப்பா சொல்ற? இது எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா? என்ன சார், ஒரு சாதாரண ரெட் ரோஸ் பொக்கே, இதுல என்ன பெரிய ஸ்பெஷல் இருக்கு? இருக்க இஷ்யூ, ஒரு காலத்துல இந்த ரோஸ் பொக்கேயை விட ஸ்பெஷலான கிஃப்ட் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாதுன்னு நீயே சொல்லியிருக்க. ஹலோ சார். ஐஷு, என்ன சார், இந்த சாதாரண பொக்கேல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு கேட்டேன். அது அது உனக்கு இப்போ புரியாது ஐஷு. கூடிய சீக்கிரத்துல புரிஞ்சுக்குவ. ஐஷு, ஐயோ, ராகேஷ் வந்துட்டான்னு நினைக்கிறேன். இப்போ உங்களை இங்க பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். முதல்ல நீங்க கிளம்புங்க. ஐயோ ஐஷு, பயப்படாத. ஐயோ சார், சொன்னா புரிஞ்சுக்கங்க. ராகேஷ் வந்துருவான். அவன் உங்களை பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். முதல்ல தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. ஐஷு, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ஏதோ பேசுற சத்தம் கேட்டுச்சு. அது வந்து என்னோட ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தா, அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்னது, ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தாளா? இந்நேரத்துலையா? என்ன சொன்னா? ஒன்றும் இல்லை ராகேஷ், சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஓ ஓகே ஓகே. அப்புறம் இன்னைக்கு உன்னோட பர்த்டே இல்லை, அதான் நான் தான் உனக்கு முதல்ல விஷ் பண்ணணும்னு வந்தேன். அதான் எங்கே ஒருவேளை உன் ஃப்ரெண்டு விஷ் பண்ணியிருப்பாளோன்னு நினச்சேன். உன் ஃப்ரெண்டு உனக்கு பர்த்டே விஷ் எல்லாம் எதுவும் பண்ணிடலல்ல? இல்லை. அப்பாடா, நமக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு வர ஃபர்ஸ்ட் பர்த்டே. இந்த பர்த்டேலேருந்தே நீ என்னோட ஒய்ஃப் தான். அதனால் இதுக்கப்புறம் உனக்கு வர எல்லா பிறந்த நாளைக்கும் நான் தான் உனக்கு முதல்ல விஷ் பண்ணணும். இங்கே பாத்தியா, இப்போ கூட உனக்காக டைமண்ட் ரிங் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை விட ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் இந்த உலகத்திலேயே உனக்கு யாருமே கொடுக்க முடியாது. கையை காமி, நானே போட்டு விடுறேன். வாவ், உனக்கு இந்த டைமண்ட் ரிங் ரொம்ப அழகா இருக்கு. ஹாப்பி பர்த்டே ஐஷு. தேங்க்யூ ராகேஷ். இப்போ மட்டும் நம்ம துபாயில் இருந்திருந்தோன்னு வச்சுக்க, உன் பர்த்டேவை நான் வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணியிருந்திருப்பேன். சரி, இந்த பர்த்டே தான் இங்கே சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் நம்ம துபாயில் உன்னோட பர்த்டேவை வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே? ஓகே. சரி சரி, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் தூங்க போகிறேன். நீனும் இங்கே என்ன பண்ணுற? உனக்கு தூக்கம் வரல? இல்லை ராகேஷ், அது எல்லா பர்த்டேவும் அம்மா அப்பாவோட தானே செலிப்ரேட் பண்ணுவேன். இந்த தடவை அவங்க இல்லைல்ல, அதான் என்னமோ மாதிரி இருக்கு. நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி பேசிட்டு அப்புறமா வரேன்.
ஓ, ஓகே ஓகே. அது சரி, அவங்கள விட்டு வந்து உனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. சரி ஓகே, நீ அவங்களுக்கு கால் பண்ணி பாரு. அவங்க தூங்கலைன்னா அவங்கக்கிட்ட பேசிட்டு வா, இல்லைன்னா நாளைக்கு காலையில் அவங்களுக்கு கூப்பிட்டுக்கலாம். நீ வந்து படு. ஓகே ராகேஷ், நான் வரேன், நீ போ. சரி ஓகே ஐஷு. இதை விட ஒரு ஸ்பெஷலான உலகத்திலேயே கொடுக்க முடியாது. முகிலும் இல்லை புயலும் இல்லை மழை வருமா இதயத்திலே இடம் புரியா கலவரமா விதையும் இல்லை உரமும் இல்லை மரம் வருமா நினைவுகளில் கிளை விரித்தே சுகம் தருமா இதுவரை அறியாரவனை விரும்பி இதயம் துடி துடி திருமா தொலைவர பிறவி ஜென்மம் ஒன்றே இல்லை ஒன்றே எல்லாம் காதல் கொண்டே வந்தே வந்தேன் எல்லாம் அணுவினாம் அணுவினாம் நிறைவென நிறைந்தாய் நிறைந்தாயே நிறைந்தாய் நெஞ்சம் எல்லாம் நீ நிறைந்தாய். ஏன் மாமா, ரிசப்ஷனுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களா மாமா? சாப்பாட்டுக்கு சொல்லியாச்சு தங்கம். அப்புறம் மண்டபம்லாம் எதுவும் பார்க்கறது இல்லை, நம்ம வீட்லயே வச்சு தான் ரிசப்ஷன் பண்ணலான்னு சித்தி சொன்னாங்க. அதனால சாப்பாடுக்கு மட்டும் சொன்னா போதும். அப்புறம் அலங்காரம்லாம் அது நம்மளே ஏதாவது பார்த்து பண்ணிக்கலாம். இங்க பக்கத்துலலாம் தெரிஞ்சவங்களா இருக்காங்களா, அவங்கள வச்சு நம்மளே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ சரி சரி மாமா, சாப்பாடு கூட நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாம் போல மாமா, எதுக்கு வெளியே ஹோட்டலில் சொல்லணும்? நானும் அதான் சித்திக்கிட்ட சொன்னேன். எதுக்கு நம்ம எல்லாரும் இருக்கோமே, அம்மா இருக்காங்க, அம்மாச்சி இருக்காங்க, அப்புறம் இங்க பக்கத்துல எல்லாம் தெரிஞ்சவங்க தானே, நம்மளே எல்லாரையும் கூப்பிட்டு செஞ்சுக்கலாம்னு தான் சொன்னேன். ஆனா சித்தி தான் வேண்டாம், எதுக்கு சும்மா எல்லாரையும் வந்து செய்ய வச்சு கஷ்டப்படுத்திக்கிட்டு, நம்ம ஹோட்டலே வாங்கிக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா மாமா, சரி சித்தி சொன்னா சரியா தான் இருக்கும், சரி அப்படியே பண்ணிக்கலாம். சரி தங்கம். அப்புறம் அரவிந்துக்கும் சீதாவுக்கும் துணி எடுக்கணும்ல? ஐயோ ஆமா மாமா, நமக்கெல்லாம் துணி இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஏதோ இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனா அவங்க 2 பேருக்கு கண்டிப்பா ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் வாங்கணும்ல மாமா? ஐயோ ஆமா தங்கம், அது இங்க வந்த டென்ஷன்ல அதெல்லாம் நான் மறந்தே போயிட்டேன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாயந்தரமா வேணா போய் எடுத்துட்டு வந்துருவோமா, இல்ல அவங்கள கூட்டிட்டு போய் தான் எடுக்கணுமா? நீங்க வேணா அரவிந்த் கிட்ட கேட்டு பாருங்க, இல்ல அவங்க 2 பேரையும் கூட போய் எடுத்துட்டு வரதா இருந்தா எடுத்துட்டு வரட்டும். அதுவும் சரிதான். ஏன்னா நம்ம எடுத்து கடைசியில அது நல்லா இல்ல, இது பிடிக்கலன்னு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதனால அவங்களே எடுக்கட்டும், அதான் சரிப்பட்டு வரும். சரி, அரவிந்துக்கும் சீதாவுக்கும் தீரனுக்கும் தானே, அவங்க 3 பேர் கூட கடைக்கு போய் எடுத்துக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வேணா அரவிந்த் கிட்ட சொல்றேன். சரி மாமா. அண்ணா வா அரவிந்த், உங்க ரிசப்ஷன் விஷயமா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். கரெக்டா நீயே வந்துட்ட. ஏன்னா ரிசப்ஷனுக்கு உனக்கும் சீதாவுக்கும் துணி வாங்கணும்ல, அதனால நாங்க போய் எடுத்துட்டு வந்தா உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. அதனால நீயும் சீதாவுமே போயிட்டு உனக்கு சீதாக்கு தீரனுக்கு 3 பேருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? அண்ணா அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். என்ன அரவிந்த் சொல்லு. அண்ணா அது வந்து இந்த ரிசப்ஷன் வேண்டண்ண. என்ன அரவிந்த், என்னாச்சு, ஏன் திடீர்னு வேணாங்கிற? இல்லைண்ண, அது வந்து இங்க வந்த ஒரு நாள்லயே இங்க உள்ளவங்கெல்லாம் அதையும் சொல்லி சீதா மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. ஒரு நாள்லயே அவ ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டா. இதுக்கு மேலேயும் இங்க இருந்தா தேவையில்லாம எல்லாரும் ஒவ்வொன்னு சொல்லி அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால இங்க இருந்தா நிச்சயமா அவளால நிம்மதியா இருக்க முடியாது. அதனால அவளை ஊர்லயே கொண்டு போய் விடலான்னு இருக்கேன். என்ன அரவிந்த் சொல்றீங்க, ஊருக்கு கூட்டிட்டு போறீங்களா? அப்படின்னா நம்ம எல்லாரும் திரும்ப ஊருக்கே போயிடலாம்னு சொல்ல வரீங்களா? நம்ம எல்லாரும் இல்லை நீ, அதாவது நீங்க எல்லாரும் சீதாவை கூட்டிட்டு ஊருக்கே போயிடுங்க நீ. அவ அங்க போய் பழைய மாதிரி அவளும் தீரனும் அவங்க வாழ்க்கைய அவங்களே பார்த்துக்கிட்டோம். இவன் என்ன தங்க சொல்றான்? எனக்கு ஒன்றும் புரியல மாமா. என்ன அரவிந்த் சொல்ற? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. புரியுற மாதிரியே சொல்றேன்ன. சீதாவோட சம்மதம் இல்லாம நான் தான் சீதா கழுத்துல தாலி கட்டினேன். மற்றபடி என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ விருப்பப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கல. இப்ப கூட வேற வழி இல்லாம தான் என் கூட இங்க வந்தா. இங்க வந்து என் கூட இங்க இருக்கிறதுக்கு அவளுக்கு எந்த விருப்பமும் இல்லை. அதனால இதுக்கு மேலேயும் அவளை கட்டாயப்படுத்தி என் கூட இங்க இருக்க வைக்க நான் விரும்பல. அதனால உங்க கூட அவளை ஊருக்கு கூட்டிட்டு போயிடுங்கண்ணே. அவ அங்க போயாவது நிம்மதியா இருக்கட்டும்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை பற்றின கருத்து எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.